ஊபி ஃபத்தேபூர் நேற்று கூட அதோடைய ஒரு பதிவை நம்ம பார்த்தோம். இவர்கள் ராகுல் காந்தி இந்த தேர்தல் எலெக்ஷன் கமிஷன் பிரச்சனையை கையில் எடுத்ததுனால அதை மடைமாற்றுவதற்காக மோடி அமித்ஷா செய்யக்கூடிய ஒரு கீழ்த்தரமான செயல் இந்து முஸ்லீம் கலவரத்தை உண்டு பண்ண வேண்டியது. அதற்காக இந்த தர்கா நவாப் அப்துல் சமதுடைய தர்கா அதை ஆக்குபைட் பண்ணி பிரச்சனையை உண்டு பண்ணுங்க, அப்போ தான் டைவெர்ட் ஆகும், எல்லாரும் இங்கே பார்க்க மாட்டாங்க, எல்லாம் இந்து முஸ்லீம் கலவரத்தை தான் மெயினாக பார்ப்பாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் இந்த சங்கிகள் செஞ்சிட்ருக்கானுங்க. பாருங்கள், அந்த தர்காவில் நவாப் அப்துல் சமதுடைய தர்காவில் அந்த அடக்கஸ்தானம் இருக்குது பாருங்கள், அதுக்கு மேலே இவன் நின்றுக்கிட்டு காவி கொடியை நின்றுக்கிட்டு ஆட்டிக்கிட்டு நிற்கிறான். அது முஸ்லீம்களால் புனிதமாக மதிக்கப்படக்கூடிய ஒரு இடம். இந்த இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் தர்காக்கள் கிடையாது. தர்காக்கள் கட்டுவது, அதன் மேலே இந்த மாதிரி சிமெண்ட்டை வச்சு பூசுவது, அதெல்லாம் இஸ்லாம் அனுமதிக்காதது. ஆனால் அதை இஸ்லாமியர்கள் தங்களுக்குள்ளே பார்த்துக்குவாங்க. இது மாதிரி தவறாக செய்யப்பட்டவர்களுக்கு அன்பாக எடுத்து சொல்லி அந்த தர்கா வணக்கத்திலேருந்து அவர்களை தூரமாக்கணும், அது வேறு விஷயம். இது அந்த ஊருடைய நவாபுடைய அடக்கஸ்தலம். அது எந்த அளவு இஸ்லாமியர்களுக்கு புனிதமான ஒன்று இல்லையா? அதன் மேலே வந்துக்கிட்டு காவி கொடியை ஆட்டிகிட்டு இருந்தானாக்க இது இந்து மதத்தை வளர்த்துருமா? இது எங்கேயாவது இந்தியாவில் எந்த இடத்துலையாவது ஒரு முஸ்லீம் காட்டுங்க, அவர்கள் போய் இந்த மாதிரி கோவிலில் போய் நின்றுக்கிட்டு இடிச்சுவிட்டு அங்கே போய் இது மாதிரி இஸ்லாமிய நடவடிக்கைகள் ஏதாவது ஈடுபட்டிருந்தாங்களா? ஒன்றுமே கிடையாது. அங்கே பாருங்கள் எப்படி என்ன ஒரு வெறியில் அதை இடிக்கிறானுங்க பாருங்கள். ஜெய் ஸ்ரீராமா, ராம இதுதானே சொன்னார் அவருக்கு. அங்கே பாருங்கள், எல்லாம் போலீஸு அங்கே பக்கத்துலேயே நிற்கிறாங்க. போலீஸுடைய ப்ரொடெக்ஷனில் இது நடக்குது. இப்போ போலீஸ் வராமல் இருந்துட்டாக்க முஸ்லீம்கள் பார்த்துக்குவாங்க. அதை பாருங்கள், அதில் லேடி வேறு. எல்லாம் ஜெய் ஸ்ரீராமா, ராமனுடைய பெருமையை ரொம்ப நிலைநாட்டுறாங்க. ஏற்கனவே ஏதோ சங்கு ஊதிட்டு வராமல் பாருங்க, அதாவது இந்து மதத்துக்கு சங்கு ஊதுறேன்னு சொல்கிறான்னு நினைக்கிறேன். இந்த கயவாளிகள் இவர்கள் பெரும்பான்மையாக இந்து மதம் அதோடைய பொலிவை இழந்து இஸ்லாமும் கிறிஸ்தவமும் மேலும் மேலும் வளர்கிறதுக்கு தான் இவர்கள் வழிகொள்கிறாங்க. கண்டிப்பாக தெரியுது. அதை பாருங்கள், ரொம்ப திருப்தியாக அதில் இப்போ லேடிஸ்லாம் இதில் மெயினாக என்ன சொல்கிறாங்கனாக்க, அந்த இடம் பல கோடிக்கு பெருமானம் உள்ள இடம், முக்கியமான இடத்துல இருக்குது. இந்த தர்காவை இடிக்க முடியாது, முஸ்லீம்கள் கையில் இருக்குது. ரெண்டாவது ஆர்கியாலஜிஸ்ட் அந்த லிஸ்ட்டில் போயிடும், அதனால் அது கை வைக்க முடியாது. அப்போ இங்கே இது சிவலிங்கம் இருந்துச்சு, இது சிவனுடைய கோயில் அப்படின்னு நம்ம சொன்னோன்னாக்க இது கடைசியில் நம்ம ஆக்குபைட் பண்ணிட்டோன்னா இது பல கோடிக்கு நம்ம விற்கலாம் அப்படின்னு இந்த சங்கிகளுடைய பிளானிங். கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு கொடுத்தோன்னாக்க எக்கச்சக்கமான காசு வரும். ஏன்னா இந்த தர்காவும் அதை சுற்றியுள்ள இடங்களும் பக்காவாக முஸ்லீம்களுக்கு சொந்தமானதுன்னு போட்டு வச்சுருக்குது. அதை பாருங்கள், எல்லாம் குடுமி வச்சவங்களாம் நிற்கிறான் பாருங்கள் வரிசையாக. அந்த சுற்றி வட்ட ஏரியா எல்லாம் காலியாக இருக்குதா? அங்கே உள்ள ஃபத்தேபூர் ஊரை சேர்ந்த அந்த நபர் சொல்கிறாரு, இவனுக்கு இந்து மதத்தை வளர்க்கணும், இந்து கோயிலை கட்டணும், அதெல்லாம் இவனுக்கு ஒரு ப்ராப்ளமே இல்லை. ஏன்னா இடிஞ்சு கிடக்கிற எத்தனையோ கோடிக்கணக்கான கோயில்கள் இருக்குது, அதெல்லாம் சமூக விரோதிகளுடைய கூடாரமாக இருக்குது. அங்கே போய் அவன் இந்து மதத்தை வளர்க்கலாம். ஆனால் இந்த இடத்த அவனை ஆக்குபைட் பண்ணணும், இதை இடித்து தரமட்டமாக்கிட்டு அந்த இடத்துல ஒரு வணிக வளாகமோ ஏதாவது கட்டி அதை வாடகைக்கு விடலாம் அப்படிங்கிற அந்த பிளானிங்கில் தான் இருக்கிறானுங்க. அந்த இதை எதிர்ப்பு கண்டிப்பாக எதிர்ப்பு தெரிவிக்கணும்ல. அந்த எதிர்ப்பு வரணுங்கிறது தான் மோடி அமித்ஷாவுடைய திட்டமே. ஆனால் இப்போ மக்கள் ரொம்ப சுதாரிச்சுக்கிட்டாங்க. இவனு என்ன பிளான் பண்ணுறானுங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இதை பற்றி அதிகமாக அலட்டிக்கவே இல்லை. இடிச்சிட்டு தானே போ. அங்கே ஒரு 20 பேர் நின்றுக்கிட்டு சும்மா இளைஞர்கள் சும்மா கல் எறிஞ்சிக்கிட்டு தானுங்க. அவனை அடிக்கிறதுக்கு இங்கேருந்து ஆக்ரோஷமாக ஓடுறான் பாருங்கள்.
குச்சியை தூக்கிட்டு போலீஸை பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாப்புல. இப்போ அந்த போலீஸ் இல்லைன்னாக்க அவனுக்கு அங்கே போகிறதுக்கு அவங்க தைரியம் வருமா? கண்டிப்பாக வராது. அங்கே எவ்வளோ வேகம் அந்த பாரு குச்சியை தூக்கிட்டு அங்கே அதுக்கு ஓடுறான். போலீஸும் அவனுக்கு பக்கத்துலேயே நிற்கிறாப்புல, பார்த்துக்கிட்டு இருக்கிறாப்புல வேடிக்கை பார்த்து. அந்த ஏரியா முஸ்லீம் ஏரியா, அந்த ஏரியா நோக்கி ஓடுறானுங்க. அவர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா? அதனால் இப்போ இந்த ஏரியாக்கள்லாம் வந்து இந்த பாருங்கள், இந்த சுற்றி உள்ள ஏரியாக்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் இந்த தர்காவுக்கு சொந்தமானது. ஆக அந்த தர்காவை நம்ம எப்படியாவது ஆட்டையை போடணும், நல்ல கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற அந்த பிளானிங்கில் தான். அதோடு சேர்ந்து இப்போ அந்த ராகுலுடைய பிரச்சனை வந்திருக்குதா, தேர்தல் கமிஷன் பிரச்சனை, அதையும் நம்ம நிறுத்து போக செய்யலாம். இந்த எல்லாருடைய பார்வையும் இங்கே வந்துடும் அப்படிங்கிறது. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இதை வந்து மோடியுடைய அந்த பிளானை தகர்த்தெறியணும். நீ வந்து ஏற்கனவே பாபரி மசூதி பிடிங்கிட்ட, கோர்ட்டு மூலியமாக நம்ம வந்து பிரச்சனைகளை அணுகி இந்த மாதிரி நடு ரோட்டில் நின்றுக்கிட்டு தகராறு பண்ணுறது, கல் எறிகிறது, இந்த விஷயத்தெல்லாம் இனிமேல் விட்டு தொலைச்சிடணும். இது வந்து மேலே மேலும் அவர்களுக்கு தான் பிளானிங் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வசதியாக இருக்குது. அதனால் கோர்ட்டு கேஸுன்னு நம்ம போயிட வேண்டியது தான். ஆட்சி மாறினா ஆட்டோமேட்டிக்காக திரும்பி நமக்கு வந்துட போகுது. ஜட்ஜிகள்லாம் மாற போகிறாங்க. ஆட்சி இவனுங்க இந்த சங்கிகளுடைய ஆட்சி இருக்கிற வரைக்கும் தானே இந்த ஆட்டம்லாம் போடுவானுங்க. இது கண்டிப்பாக நிலைக்க போகிறதில்ல. தேர்தல் கமிஷன் போலியானதுங்கிறது இப்போ கொஞ்ச நாள் தெரிஞ்சு விடும். அங்கே பாருங்கள், அந்த இளைஞனை சொல்கிறான் பாருங்கள், நான் ஃபோன் பண்ணேன் யாரும் எடுக்கலை, நாங்கள் மீட்டிங்கில் இருக்கோங்கிறாங்க. मगर मदद के नाम पे हाँ कही, मगर उनका आज तक फोन नहीं आया। हमने प्रदेश अध्यक्ष श्यामलाल पाल से बात की, उनका फोन ये नहीं उठाया। पीएसएम ने पूरी बात कही, उन्होंने कहा मीटिंग में है हम लोग. காவல்துறை நடுநிலையாக நடக்க வேணாமா? எல்லாருக்கும் பொதுவானவர் தானே, எங்களுக்கு வேணாம் அவங்களுக்கு வேணாம், நியாயமாக நடந்து எங்களுக்கு நீதியை நிலைநாட்டுமா இல்லையா அப்படின்னு அந்த இளைஞர் கேட்குறாப்புல. மோடி அமித்ஷாவுக்கு காதில் விழுட்டோம்.